guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா DMK 2.2 atrocities தான். OMK 2.2 atrocities தான். சோ அத நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோக்கு போலாம். ஐயோ வேணாங்க. என்னங்க இது? இப்படி ஒரு மாசா கூட சொல்லுங்க. என்னங்க இது? ஒரு டூல்ஸ் வந்துட்டு இருக்காரு. வழி விடு நான் சொல்றேன். பாருங்க கேங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒண்ணா ஆயிட்டாங்க. ஐயோ guys, ஓடி மாதிரியா இருக்கடா அப்படியே. ஐயா என்னங்க எப்படி இருக்கீங்க? ஐயோ எனக்கு வந்தா பயமா இருக்கு. கேங் லீடரோ பாரு மரிங்க. பயமா இருக்குங்க. வேணாங்க. ஐயோ அகைன் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பாக்குறதுக்கு எனக்கு மனதைரியம் இல்லை. அவ்வளோ பயமா இருக்கு. பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியதுங்களா இங்க கோர்ட்டு முன்னாடி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு அமைச்சர் இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா என்ன அவங்களுடைய பயோடேட்டா எடுத்து பாருங்க. அடிக்கடி புகார் ஒருத்தர் அமைச்சர், இன்னொரு அமைச்சர் மேல நில அபகரிப்பு புகார், அவரு ஒரு அமைச்சர், இன்னொருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பணம் பறிச்சதுன்னு ஒரு அமைச்சர். இவங்க எல்லாம் இன்னைக்கு அமைச்சர்களா சட்டமன்றத்துல பேர் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும், எங்களுக்கே தெரியும். இதெல்லாம் யாரு எந்தெந்த கட்சியில இருக்காங்கன்னு சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு சில பேர் சோஃபா வந்த உடனே நம்மளை விட்டுட்டு போயிருக்காங்க. இவர் பதவி ஆசை பிடித்து செய்கிறார். சோஃபா வந்து இறங்கியதும் போட்டி கொடுக்கிறார். பணம் கொடுக்கறவன் அதுக்கு வேற வழியே தெரியாது அவனுக்கு, அப்படியே கொடுக்கணும்னு நினைக்கிறவன். அது நீ சொல்ற மாதிரி நூற்றுக்கணக்கான கோடினா எப்படி சோஃபால கொடுத்து அனுப்ப முடியும்? அவங்க அரசியல் செய்யறாங்களாம், நம்மளை டேமேஜ் பண்றாங்களாம், நம்மளை காயப்படுத்துறாங்களாம், நம்முடைய தலைமையை பலவீனப்படுத்துறாங்களாம். என்னை பற்றி எனக்கு தெரியும். என்னை மதிப்பிட வேறு எவருக்கும் அந்த ஆளுமை இல்லை, அந்த வலிமை இல்லை. இவங்க ஏன் சோஃபா எடுத்துட்டு வந்தாங்கன்னு எனக்கே தெரியாது. யாரோ விஜய் வர போறான்னு சொன்ன உடனே உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஏன்னா அந்த இடம் தலைமை அலுவலகத்தை ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப நாளா. கையில காசு இருந்துச்சுன்னா என்னைக்கே செஞ்சு ஒரு 6 மாசத்துல முடிக்கிற வேலை அல்லது 3 மாசத்துல முடிக்கிற வேலை. வர்றவங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வேலையை செஞ்சு கொடுங்க, இதுக்கு கொஞ்சம் டைல்ஸ் வாங்கி கொடுங்க, இது கொஞ்சம் ஷீட் வாங்கி கொடுங்க. இந்த விழுப்புரம் மாவட்ட தம்பிங்க தான் அந்த ஷீட் வாங்கி கொடுத்தாங்க. தருமபுரி தம்பிங்க அந்த டைல்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. இப்ப புதுசா வந்து சேர்ந்த தோழர்கள் இந்த சோஃபா வாங்கி கொடுத்தாங்க. இப்படிதான் வந்து நாம செய்யறோம். அதனால இது 3 வருஷமா நீடிக்குது, இன்னும் அந்த வேலையை நடக்கல, முடியல. உடனே சோஃபா வந்து இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்தார். அது ஒருத்தன் சொல்ற குற்றச்சாட்டு. எனக்கும் அதுதாங்க புரியல. இந்த ஆளு என்னடான்னா வந்து யாரு சீமான் அங்கிள் வந்து என்னடான்னா நான் வந்து திராவிடத்தை வச்சு பொங்கல் செய்வேன், வடகறி சுடுவேன், சைலண்டா வந்து ரோஸ்ட் ஃப்ரை ஆவக்கறியா இருக்காருங்க. எனக்கு புரியலங்க. எனக்கு உதயநிதி மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன். திமுகவை அவர் அழிப்பார், உள்ளபடியே சொல்றேன், சத்தியமா அழிப்பார். பார்த்து வேடிக்கை பாரு. என்ன காரணம் என்றால் ஒரு 10-12 வாட்டி திரு உதயநிதி அவர்களை சந்தித்திருக்கிறேன் கடந்த ஆட்சி காலத்தில். விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த போதும் சரி, பிறகு துணை முதல்வரான போதும் சரி சந்தித்திருப்பேன். அவங்க அப்பா விடுங்க, அவங்க இப்ப நிறைய திட்டேன், பாவம் கோமான் சோகத்திலிருந்து இன்னும் மீளவில்லை. கோமான்னா அரசன் சார், பல பேருக்கு புரியல. அதனால நம்ம ஒரு கோமாளி நினைச்சுக்கிட்டாங்க சார். கோமான் தமிழ் வார்த்தை, இது கோமான் இல்ல, அது புரிய மாட்டேது. அதுக்கு என்ன சார்? முதலமைச்சர் சட்டசபையில பேசும்போது பேசினார், விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சொன்னதை நீங்க செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட விட மாட்டேன், அதுவும் குறிப்பா ஊழல் வழக்கு யார் யார் மேல இருக்கோ அவனெல்லாம் நான் விட மாட்டேன், வேற யாரும் தொட்ட விட மாட்டேன், நான் மட்டும்தான் தொடுவேன் அப்படின்னு சட்டசபையில சொன்னதை நாங்க கூட நினைச்சோம். சரி, இல்ல கை தட்டுற அளவுக்கு அவ்வளவு பெரிய சீன்லாம் கிடையாது. இந்த சீன்லாம் சொல்லும் போது சார் என்ன சீன் பண்ணிருந்தாரு ஞாபகம் இருக்கா? அப்படியே பிளாஷ்பேக் போங்க. வெளிநடப்பு நடந்துட்டு வேறத்தான் ஓடிட்டு பேச்சு கேக்குதா? பேச்சு எனக்கு புரியலையே. அப்ப இந்த பேச்செல்லாம் வந்து தைரியமா பேச வேண்டியதானே? அங்கேயே அவர் வந்து வெளியே பேப்பர் பார்த்து படிச்சுட்டு இருந்தாருங்க. அதையும் வந்து உள்ள பேசுறதுக்கு அவருக்கு வந்து தைரியம் கிடையாது. சரி, அதை சொல்லிட்டதுக்கு அப்புறமும் உட்காந்து வீட்டுல போயிட்டு டிவியில பாத்துருப்பாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் சொல்ற மாதிரி டிவியில பாப்பாங்க அப்படின்ற டிவியில பாத்துட்டு இவ்வளவு பேச்சு தேவையா? வெளிநடப்பு, அதாவது மேரத்தான் சட்டமன்றத்தை ஓடுறவங்களுக்கு இவ்வளவு பேச்சு இது தேவையா அப்படின்றதா எனக்கு தெரியல. வரும் 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் வி த லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநாடு நடக்கிறது. முதலமைச்சர் விஜயை நேரடியாக எதிர்க்கும் வகையில் அண்ணாமலை பேச்சு இருக்கும் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது. இளைஞர்களை குறிவைத்தே அரசியல் செய்ய அண்ணாமலை திட்டம் என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தவேகாவை எதிர்க்கும் இளைஞர்களை தங்கள் பக்கம் இழுக்க அண்ணாமலை திட்டம் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.
கீழ இருக்கிற அந்த வீடியோல இருக்கிற டெம்ப்ளேட் தான் என்ன பிடிச்சவன் கோடி பேர் வெளியே இருக்காண்டா அப்படின்னு சொல்ற மாதிரிதான். எனக்கு அண்ணாமலை சார் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் யோசிக்கிறது, திங்க் பண்றது, அவர் எடுத்து வைக்கிற அந்த பாயிண்டா இருக்கட்டும், அரசியல் நாகரிகத்தோட எப்படி பேசணும்ன்றது இந்த மனுஷனுக்கு தெரியும். அதாவது மற்ற கட்சியை ஒப்பிட்டு பார்த்தா, இல்லை அதிமுக, அப்புறம் நாம் தமிழர் கட்சி, திமுக, இந்த கட்சியெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தா இவர் ஃபார் பெட்டர்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா இளைஞரை வந்து நம்ம வந்து கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்க அதை வந்து நினைச்சீங்கன்னா அது கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம். எல்லா இளைஞரோட மனசுலயும் மைண்ட்லயும் இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம விஜயானா டிவிகே சின்னம் தான். ஸோ வேற எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு ஆட்சி வந்திருக்கு, அந்த ஆட்சியை தான் நாங்கள் வந்து ஆதரிச்சு ஃபார் பெட்டர் எப்படி கொண்டு போகலாம் நாங்களும் ஐடியா கொடுப்போம், அவங்களும் ஐடியாலஜி எல்லாமே வந்து மேக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரியா, இது நீங்க எடுத்து வந்து கைக்குள்ள போட்டுக்கலாம் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க யாரா வேணா இருங்க, எவரா வேணா இருங்க, ஆனா டிவிகே கிட்ட இருந்து விஜய் சிஎம் கிட்ட இருந்து தள்ளியே இருங்க அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்ல விரும்புறேன். ஓம்காலி பத்திரகாளி திமுக ஒரு என்ன சொல்ல வர்றாரு? என்னது என்னது என்னது? ஓம்காலி பத்திரகாளி சத்தம் கேட்கலையா? அவர் பூண்டியாருக்கு கேட்கணும். ஐயோ गाइस, ஓம்காலி பத்திரகாளி, ஓம்காலி பத்திரகாளி உதயநிதி ஒரு ஓடுகாளி. எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. டெய்லி அவங்களுக்கு டயலாக். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அவங்க ஆட்சியை கவிழ்க்க நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல இவரு சொல்றதெல்லாம் உண்மைதானுங்க. என்னமோ அது என்னமோ நடக்காத மாதிரியும் அதுக்கு எனக்கு சம்மதமே இல்லாத மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்னும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. எவ்வளவு தாங்கிக்க முடியும்? ஆஹா, அப்புறம் ஏங்க குதிரை பேரம் பேசுனீங்க? அப்புறம் ஏங்க உங்க கட்சி மெம்பர் குதிரை பேரம் பேசினாரு? கொஞ்சம் சொல்லுங்க, ஏன் அதை பேசினாரு? இப்போ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு, வெளியே கூட வரல. சரியா, சம்மன் அமிச்சும் அவர் வந்து வெளியே வரல. சரியா, அயன் படத்துல எப்படி வேஷம் போட்டு சூர்யா சுத்திக்கிட்டு இருப்பாரோ அந்த மாதிரி இப்ப செந்தில் பாலாஜியோட தம்பி சுத்திக்கிட்டு இருக்காரு. இது என்னது? இது எனக்கு புரியலையே. அப்புறம் ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாது. அவர் எப்படி இழுக்க முடியும்? எதுக்கு எடுத்த? இல்ல எனக்கு புரியல. நீங்க வந்து எதிர்கட்சியாவே இருந்துட்டு போங்க, பட் ஆனா யார் எம்எல்ஏ, எந்த எம்எல்ஏ, இவர் எந்த கட்சியில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பேசிக் சென்ஸ். சரியா, ஏன்னா நீங்களும் ஒன் ஆஃப் த எம்எல்ஏவா இருக்கீங்க இந்த ஆட்சியில. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். நாளை பின்ன ஒரு இடத்துக்கு போறீங்க, அவர் எம்எல்ஏவே எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும்? இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, நீங்க எம்எல்ஏன்னு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு நாங்க சொன்னா என்ன பண்றது? இதெல்லாம் வந்து பேசிக் சென்ஸுங்க. பொதுமக்களுக்கு தெரியற அளவுக்கு கூட வந்து அந்த எதிர்கட்சியில இருக்கிற இப்ப ஆட்சியில இருக்கிற இவரும் ஒன் ஆஃப் த எம்எல்ஏ தான். சரியா, அவருக்கு தெரியலன்றது இது ஒரு வெக்கக்கேடு. இதை வந்து காமெடியா வந்து எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. காமெடி பண்ண நான் இதே மாதிரி சிமிலரான ஒரு வீடியோ நான் பார்த்தேன். நடுவில் ஸ்டாலின் சார் உட்காந்துட்டு இருப்பாரு, இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் உட்காந்துட்டு இருப்பாரு. ஸ்டாலின் சார் வந்து எப்போ உட்காடுறாரோ அப்பதான் ரெண்டு பேருமே உட்காருவாங்க. ஸ்டாலின் சார் எப்போ எழுந்துக்கிறாரோ அப்ப ரெண்டு பேருமே எழுந்துப்பாங்க. புரியுதா? இப்போ உங்களுக்கு உட்காருன்னு தோணுச்சுன்னா உட்காருங்க, நிக்கணும்னு தோணுச்சுன்னா நில்லுங்க. ஒருத்தர் அவர் இருக்காரு, அவருக்காக நம்ம எழுந்துக்கணும். இப்போ அரசியல் ரீதியா நீங்க வந்து கேவலமா ரெண்டு பேரும் அசிங்கமா பேசிக்கிட்டீங்க, அது எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க தான் பேசுனீங்க. இப்போ ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து இப்போ ஒரே இடத்துல இருக்கும் போது அந்த எப்படி அது அந்த டிக்னிட்டி இழந்து எப்படி நீங்க அதை போய் இருக்க முடியுது அப்படின்றது எனக்கு தெரியல. பெரியாரை ஒரு மன்னதா அப்படின்னு தொடர்ந்து சீமான் பேசிட்டு வராரு. அவருக்கு நான் பதில் சொல்றது பதில் சொல்லன்னு பக்கத்துல உட்கார்ந்து ஊரெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா போய் கேட்டோம். நான் மாவட்டமா போனேன், தொகுதியா போனேன், 40 நாள் போனேன். நம்ம வீட்டுக்குள்ள ஓட்டு கேட்க மறந்துட்டோம். இல்ல எனக்கு புரியல. வீட்டுக்குள்ளேயே ஓட்டு கேட்க மறந்துட்டோம்னா ஸ்டாலின் சார், அப்புறம் அவர் ஒய்ஃபு, அப்புறம் உங்க ஒய்ஃபு, அப்புறம் உங்க பசங்க, இவங்க யாருமே அப்போ உங்களுக்கு ஓட்டு போடலையா? அவனே ஒரு சொல்ல வராரு. என்ன சார் பாருங்க, ஃபைட் ஒண்ணு பண்ணும் பாருங்க. டிவிக்கே போட்டிருக்கா. ஐயோ ஐயோ கடவுளே கடவுளே. அதாவது ஜென்சிக்கு டிஎம்கே ஜென்சி கிட்டோட மைண்ட் எல்லாமே இப்படிதான் இருக்குது. என்ன பண்றது, முன்னேற்றமே இல்ல. ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது மினிமம் ஒரு 70 வருஷமாவது இருக்கிற மாதிரி யோசிக்கணும். நான் 100 வருஷமா யோசிச்சிருக்கேன்.
அதை 200 வருஷமாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அப்ப கூட அவர் அந்த 200 விட மாட்டுறாருங்க. ஒரு கட்சி என்ன சொல்ல வர்றாரு, ஒரு கட்சி ஆரம்பிச்சா அது வந்து என்னது 70 வருஷமாச்சும் இருக்கணும், ஆனா நான் 100 வருஷமா யோசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு புரியலையே. அதாவது தாவேக்கா வந்து 100 வருஷம் வரைக்கும் நீடிக்கணும்ன்றாரா, இல்ல 70 வருஷம் கட்சியே தோத்து போச்சு அப்படின்றாரா, என்னதான் சொல்ல வராரு? பேசுற அவருக்கு புரியாது, கேட்கற நமக்கும் புரியாது, அவ்வளவுதான் வித்தியாசம். சோ அவ்வளவுதான் guys வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பாக்குறேன். பாய்.